அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பான அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் வள்ளல் பெருமான் திருவருட்பிரகாச வள்ளலார் உலக மக்களுக்கு வழங்கிய உயர் இரக்கம் என்கின்ற ஒரு சொல், அது தொடர்பான பொருள், அதன் நோக்கம், அதன் பலன் பற்றி நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். அன்பர்களே, உலகில் எப்பொழுதெல்லாம் மனித சமுதாயத்தின் மத்தியிலே சீர்கேடுகள் ஏற்பட்டு மனிதன் அழிவு பாதையை நோக்கி செல்ல தொடங்குகிறானோ அப்பொழுதெல்லாம் இறைவனால் அனுப்பி வைக்கப்படுகின்ற அருளாளர்கள் தோன்றுவது உண்டு என்பதை நாம் பல வரலாறுகளில் நாம் படித்தும் கேட்டும் இருக்கின்றோம். எத்தனை அருளாளர்கள் தோன்றியிருந்தாலும் மனிதன் பிறந்த பிறவியின் பலனை அடைவதற்கு வாழ்ந்து வழிகாட்டி சென்றதாக ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் எழுதி சென்றிருக்கின்றார்கள், கூறி சென்றிருக்கின்றார்கள். அதை வாழ்வியலிலே நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு தான் பெற்ற இன்பத்தை இந்த உலக மக்களும் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வாழ்ந்து வழிகாட்டிய ஒரு மாபெரும் பேரருளாளர் உண்டென்றால் அவர்தான் திருவருட்பிரகாச வள்ளலார். சகோதர சகோதரிகளே, இருவர் மட்டும் தான் இந்த உலகில் தோன்றியதனுடைய காரணத்தை எடுத்துரைத்து இருக்குகின்றார்கள். அவர்களில் முன்னவர் திருமூலர். திருமூலர் தன் பாடலிலே சொல்லுகிறார், பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொல்கிறார். ஆக திருமூலரை இறைவன் படைத்ததனுடைய நோக்கமே இறைவனை தமிழ்படுத்தி அதன் மூலம் விளங்க வைக்க வேண்டும் என்பதைத்தான், அதற்காகத்தான் என்னை இறைவன் படைத்தான் என்பதாக அவர் சொல்லுகின்றார். வள்ளல் பெருமான் கூறுகின்றார், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் பாருங்கள், வருவிக்க உற்றேன் என்று சொல்லுகிறார். இதன் பொருளை எடுத்து இப்பொழுது உலகியல் அடிப்படையில் நாம் பார்ப்போமேயானால், வருவிக்க உற்றேன் என்பதனுடைய பொருள் அவருடைய பாடலில் என்ன சொல்லுகிறார்? அகத்தே கருத்து புறத்து வலுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று சொன்ன வள்ளல் பெருமான் அவர் அந்த அருட்பெரும் பொருளோடு கலந்தார். அவர் சொல்லுகின்றார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டர கலக்கும் தருணம் வந்தது என்று சொல்லி அவர் சித்தி வளாகத்தினுள்ளே செல்லுகின்றார். அவர் ஜோதி வடிவம் ஆகுகின்றார். ஆனால் அவருடைய பாடலை எடுத்து பார்த்தால் உலகில் உள்ள அனைவரையும் திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்புக்கு நான் வருவிக்க விட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த பாடலை பார்த்தால் உலகில் உள்ள அனைவரையும் அவர் சன்மார்க்கத்தில் இணைத்து விட்டு அல்லவா அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும்? அது இல்லையே
இதில் வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி அந்த இடத்தில் தொக்கி நிற்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு ஒரே விடை, வருவிக்க உற்றேன் என்று சொன்னார். அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் டெபுடேஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு இலாக்காவிலே ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளரை வேறு ஒரு பணிக்கு தற்காலிகமாக நியமிக்கக்கூடிய ஒரு ஆணை பிறப்பித்தலுக்கு பெயர் டெபுடேஷன் என்று சொல்லப்படுகின்றது. அப்படியானால் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு ஏதோ ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒருவரை இந்த உலகில் தற்சமி என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்காக வருவிக்க விட்ட டெபுடேஷனை அனுப்பி வைத்தார் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வந்தார், அனைத்தையும் உணர்ந்தார், தானும் பெற்றார். அதை மக்களுக்கு எடுத்து வைக்கும் பொழுது அதை அப்படியே வாழ்வியலில் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து வழிகாட்டி அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டரை கலந்தார். இதுதான் உண்மை. இது அந்த பாடலை நாம் சரியான முறையில் பார்க்கும் பொழுது இந்த பாடல் நமக்கு இதைத்தான் தெரிவிக்கின்றது. சரி, அப்படியானால் அவர் தன் பணியை ஏதோ ஒரு வகையில் தொடங்கி வைத்திருக்கின்றார் என்றால் எதை கடைபிடித்தால் நாம் அவர் அடைந்த அந்த அருட்பெரும் பேற்றினை பெற முடியும் என்பதை நாம் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக வள்ளல் பெருமான் மிக அழகாக சொன்னார், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொன்னார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொன்னால், உலகில் தோன்றிருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தினுடைய உபாதையை உணர்ந்து அதற்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நாம் வந்து அந்த இடர்பாடுகளை நீக்குவதற்கு உதவியாக இருந்த அவைகளை மகிழ்ச்சியுடன் நாம் செய்வோமேயானால் அதற்கு பெயர் ஜீவகாருண்யம். இதைத்தான் சொல்லுகின்றார். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது இறைவனுடைய அன்பை பெற முடியும். அது எப்படி? அதை நாம் உணர வேண்டும். செய்யும் போது கோயிலுக்கு செல்லுகிறார்கள், ஆலயங்களுக்கு செல்லுகிறார்கள், மசூதிக்கு செல்லுகிறார்கள், வேண்டுதல் செய்கிறார்கள். இறைவனை வணங்குவது என்பது வேறு, வேண்டுதல் செய்வது என்பது வேறு. வேண்டுதல் செய்கின்ற பொழுது எதிர்மறை வேண்டுதல், நேர்மறை வேண்டுதல், இரண்டு வகை உண்டு. எப்படி? ஒருவர் வேண்டுவார், என் பிள்ளை இந்த பரீட்சையில் பாஸ் ஆகிடணும், இறைவா நான் உனக்கு நெய் விளக்கு ஏற்றுறேன், என் மருமகளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், தெய்வமே நீ தான் அதுக்கு அருள் புரியணும், என் மகனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்கணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும். இதெல்லாம் நேர்மறையானவைகள். அதை எதிர்மறை என்று பார்த்தால், என் வீட்டுக்கு ஒருத்தி வந்தாலே நான் செஞ்ச பாவம், சாமி உனக்கு எத்தனை நாள் நெய் விளக்கு ஏற்றுறேன், அவளை கொஞ்சம் ஒழிச்சிடக்கூடாதா? அப்படி ஒரு வேண்டுதல். முருகா நான் உன்னை தினம் வந்து வேண்டனப்பா, என் மாமியார் கிளவி இருந்து என் உயிரை எடுத்துட்டு இருக்கிறாளே, அவளை நீ ஒரு வழிபடுத்திட மாட்டியா? இப்படி ஒரு வேண்டுதல். இதெல்லாம் எதிர்மறை வேண்டுதல். இந்த நேர்மறை வேண்டுதல், எதிர்மறை வேண்டுதலைத்தான் எல்லோரும் வேண்டுதல் என்று செய்கிறார்களே ஒழிய, அதை பாருங்கள், வள்ளல் பெருமானும் வேண்டுகிறார். அவர் எவ்வாறு வேண்டுகிறார் பாருங்கள். அப்ப நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். வேண்டுதலுக்கே ஒரு வேண்டுதல் வைக்கிறார். வேண்டுதல் செய்வதற்கே ஒரு வேண்டுதல். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை ஏம்பிடல் வேண்டும், செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனேங்கிறார். பார்த்தீங்களா? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று வேண்டுகிறார். இதுதான் வேண்டுதல். இதில் நேர்மறையும் இல்லை, எதிர்மறையும் இல்லை, சுயநலமும் இல்லை, பொதுநலமும் இல்லை. இது அனைத்துமான சேர்ந்த எல்லாவற்றுக்குமான ஒரு நிலை. இதைத்தான் வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுக்காக மட்டும் கேட்காதீர்கள், உலகில் உள்ள அனைவருக்காகவும் கேளுங்கள், அந்த உலகில் நீங்களும் ஒருவர் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும் என்று இவர் எதன் அடிப்படையில் சொல்லுகிறார்? திருமூலர் தன் திருமந்திரத்தில் சொல்லுகிறார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்ப இந்த அன்பு 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 இதெல்லாம் எதை வந்து சேருகிறது என்றால், மனிதனிடத்தில் அன்பு காட்டினால் மனிதருள் மனிதராவார்,
மனிதன் பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டினால் மனிதர்களில் உயர்ந்தவராவார். மனிதன் இறைவன் படைத்த அனைத்து படைப்பினங்களிடத்திலும் அன்பு காட்டினால் இறைவனின் அன்பை பெறுவார். அதனால் தான் வள்ளல் பெருமான் பாடுகின்றார், அருமையான ஒரு பாடல். அவர் மனிதர்கள் வாடியதை பார்த்து அவர் அதனால் மட்டும் அவர் வாடிவிடவில்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டுளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தோர் தமை கண்டே இளைத்தேனேங்கிறார். பார்த்துக்குங்க. அப்போ வாடிய பயிரை கண்ட போதும் அவர் வாடுகின்றார் என்றால் இறைவன் படைத்த அனைத்து படைப்பினங்களிடத்திலும் எப்பொழுது நாம் அன்பு செலுத்துகிறோமோ அப்பொழுது இறைவனுடைய அன்பை பெற முடியும். இறைவன் நம்மோடு இரண்டரை கலந்து விடுவான் என்பதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். அதிலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் முதலில் ஆன்மநேயம் வேண்டும். வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், எல்லோரும் எடுத்துரைத்ததெல்லாம் மனிதநேயம் மனிதநேயம் மனிதநேயம். எங்கே மனிதநேயம் இருக்கிறது சகோதர சகோதரிகளே? உலக மனித சமுதாயத்தினுடைய மரண சம்பவத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் நாடு பிடிப்பதற்காகவோ பொருள் ஈட்டுவதற்காகவோ சொத்து குவிப்பதற்காகவோ பெண்ணுக்காகவோ மண்ணுக்காகவோ மாண்டவர்களை எல்லாம் விட, இயற்கை சீற்றத்தால் மாண்டவர்களை விட, பல நோய்களினால் மாண்டவர்களை விட, சமய பூசலினால் மாண்டவர்களுடைய மனித சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை தான் அதிகம். சமய பூசல், ஜாதி பூசல், இவைகளினால் தான் மக்கள் மடிந்திருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், மனிதநேயம் என்பதை விட ஆன்மநேயம் வேண்டும். ஆன்மநேயம் என்றால் என்ன? எதனுள்ளெல்லாம் ஆன்மா இருக்குகின்றதோ அதனிடத்திலெல்லாம் அன்பு செலுத்த வேண்டும். நேயம் என்றால் நட்பு, அன்பு, பாசம், இதை செலுத்துதல். எதனிடத்திலெல்லாம் ஆன்மா இருக்குகின்றதோ அதனிடத்திலெல்லாம் நாம் அன்பு செய்தால் அதற்கு பெயர் ஆன்மநேயம் என்று சொன்னார். மற்ற உயிர்களிடத்திலெல்லாம் நாம் அன்பு செலுத்தும் பொழுது மனிதனிடத்தில் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த உயர்நிலை மனித சிந்தனைக்கு வர வேண்டும் என்பதனால்தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும் என்று சொல்லுகிறார். அது உரிமை, நமக்கு அந்த உரிமை வேண்டும். நாம் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு வாகனத்தில் மகிழ்வுந்து காரில் செல்கிறோம். நாம் வண்டியை பின்னால் எடுக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு சொறிநாய் படுத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நம் வேலையின் நிமித்தம், அவசர நேரத்தின் நிமித்தம் நாம் கிளம்பும் பொழுது இந்த நாய் குறுக்கே வந்து கிடக்கிறது என்று பார்த்து, இது சொறி பிடிச்சது, இது இருந்தும் சுகம் இல்லை போயும் சுகம் இல்லை, இது செத்து தொலைய வேண்டியது தானே அப்படின்னு நம்மளுடைய நேரத்திற்காக அதை படித்து பேசுவோம். அதே நாம் வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு காலார நடந்து செல்லுகின்றோம் என்றால் அதே நாய் வீதியிலே சாலையிலே படுத்திருக்க அந்த நாய் மீது ஒரு லாரி ஏற்றி கொல்லப் போகிறது என்கின்ற சூழல் வறுமையானால் நாம் என்ன செய்வோம்? காலையில் என்ன வேண்டினோம், இது ஏன் வீணாக இருக்கிறது, சாக வேண்டியதானே என்று நினைத்து அதே உள்ளம் லாரி ஏற்றி கொன்று விடுமோ என்று நினைத்து ஒரு சிறிய கல்லை எடுத்து அதன் மீது சு சு ஹை ஹை என்று விரட்டுவோம். ஏன்? அதுதான் உண்மை. அது உள்ளத்திலே இருந்து வருவது. முதலில் வந்து சூழலுக்கு ஏற்றது, இது உள்ளத்தில் இயற்கையாக எழுவது. அந்த ஆன்மநேயம் வர வேண்டும். இது இயல்பாக நம் உள்ளத்தில் இருக்கிறது. அதை எடுத்து வைத்து சொல்லுவதற்கு ஆள் தேவையில்லை. இருந்தாலும் கால காரண காரியங்களை முன்னிட்டு எடுத்து சொல்ல வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதனால் தான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த உரிமையின் அடிப்படையில் நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் இன்று என்ன நடக்கிறது? நாம் உயிர் வாழ வேண்டுமேயானால் இந்த உடல் நன்றாக இருக்க வேண்டும், நலமுடன் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நாம் அவ்வாறு நலமுடன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எது உதவி செய்கிறது? உணவு உதவி செய்கிறது. முதலில் எது உணவு என்று நமக்கு தெரிய வேண்டாமா? உணவு என்றால் என்ன, எது, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கென்று உணவு இருக்கிறது. அதை என் அறிவில் பட்ட வகையில் 3 வகையாக பிரிக்கலாம். என்ன? மனம் விரும்பும் உணவு, நாவு விரும்பும் உணவு, உடல் விரும்பும் உணவு. 3 வகையான உணவினுடைய நிலை இருக்கிறது. மனம் விரும்பும் உணவு என்ன? நாம் ஒரு விஷயத்தை 2 நாட்களுக்கு தொடர்ந்து செய்தால் அதற்கு பெயர் பழக்கம். அதை வாழ்நாளில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு சென்றால் அதற்கு பெயர் வழக்கம். நமது உணவு வழக்கம் என்பது எங்கிருந்தோ வந்த
மக்கள் கொடுத்த அந்த பழக்க வழக்கங்கள், அந்த நாகரிகத்தின் அடிப்படையில் வந்தது தான் மாமிசங்களை புலாலை உண்ணக்கூடிய ஒரு வழக்கம். அது நம்முடைய வரலாற்றிலேயே இல்லை, வெளிப்புலத்திலிருந்து உள்ளே வந்தது. அதை நாம் எடுத்துக்கொண்டோம். அதை விதவிதமாக அதை சமைத்து உண்ணக்கூடிய பக்குவத்திற்கு நாம் நம்மை ஆட்படுத்திக் கொண்டோம். நாம் போன்று யாராவது எடுத்து சரியாக சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமிருந்து ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவர்கள் அந்த மாமிசம் உண்ணுவதிலிருந்து புலாலிலிருந்து தவிர்த்தவர்கள் நேராக வந்தவர்கள் தாவரத்தை உணவாக எடுத்துக்கொள்ள அவர்கள் தயாராகி விடுகிறார்கள். மனம் ஏற்றுக்கொண்டது, ஆனால் நாவு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஹோட்டலில் போய், ஒரு சிற்றுண்டி சாலையில் போய் உணவு வேண்டும் என்று கேட்டால் என்னங்க இருக்குது? பரோட்டா குருமா இருக்குதுங்க, இட்லி சாம்பார் சட்னி இருக்குதுங்க. சரி பரவாயில்ல, பரோட்டா குருமா கொடு. அந்த இட்லி சாம்பார் சட்னி நமக்கு பிடிக்கல, பரோட்டா குருமா கொடுன்னு சொன்னால் என்னென்ன, அந்த குருமாங்கிறதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் போடுறோம் அது தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே மட்டன் குருமா சிக்கன் குருமான்னு சாப்பிட்டு பழகினதுனால மனம் ஒத்துக்குச்சு, அதை விட்டுடுச்சு. ஆனால் நாக்கு ஒத்துக்கல, இன்னும் விரும்புது, குருமா கொடுங்கன்னு கேட்குது. அப்போ நாவு விரும்புகிறது, மனம் திருந்து விட்டது. இப்போ நாவும் திருந்துகிறது. எப்போ திருந்தும் தெரியுங்களா? கண்டதையும் சாப்பிட்டுட்டு நான் நல்லா தான் இருந்தேன் நேற்று, இன்னைக்கு என்னமோ வயிற்ற பண்ணுது. அப்போ வைத்தியர் சொல்லுவார், என்னங்க சாப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லைங்க, சரவண பவனில் போயிட்டு ஒரு பரோட்டா குருமா சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் பொங்கல் எதுனா இட்லி சாம்பார் இப்படி சாப்பிடுவேன். அப்போலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வயிற்ற பரட்டுச்சா? இல்லைங்க, இந்த பரோட்டா குருமா தான் அப்படி பண்ணிச்சு. நமக்கு ஒத்துக்கொள்ளாததுன்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அது ஒத்துக்காதுன்னு விட்டுறணும். நீங்கள் இப்படி நல்லதை எது உடம்புக்கு ஒத்துக்குதோ அதை நல்லா கவனிங்க. எது உடம்புக்கு ஒத்துக்குதோ அதை எடுத்துக்கணும். அதுதான் உடல் விரும்பும் உணவு. பொதுவாக மனம் விரும்புவதை சொன்னோம், நாவு விரும்புவதை சொன்னோம். அப்போ உடல் எதை விரும்புகிறது? உடல் மாவு சத்து விரும்புகிறது, சர்க்கரை சத்து விரும்புகிறது, புரத சத்து விரும்புகிறது, கொழுப்பு சத்தை விரும்புகிறது, உயிரூட்டிகள் என்று சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் இவையெல்லாம் விரும்புகிறது இந்த உடல். அது எதை விரும்புகிறதோ அதை கொடுத்தால் இந்த உடல் அமைதியாக இருக்கும். இந்த உடலில் உள்ள அணுக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும். அவை விரும்பாததை நாம் கொடுக்கும் பொழுது இந்த உடல் அமைதி இழந்து விடுகிறது. அமைதி எழுந்து விடும் பொழுது அது தன்னுடைய நிலையிலிருந்து தடுமாறுகின்றது. ஒவ்வாமை, அதற்கு பெயர் அலர்ஜிக் என்று ஆங்கிலத்தில் சொன்னார்கள். ஒவ்வாமை. இந்த உடலில் ஒவ்வாமை ஏற்பட்ட பிறகு தன் நிலையிலிருந்து அது இடர்பாடு ஏற்பட்டு அது ஒரு நோயாக மாறிவிடுகின்றது. உடம்பார் எளியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பை வளர்க்கணும்னா இது எதை விரும்புதோ அதை கொடுக்கணும், அதை அளவோட கொடுக்கணும், நேரம் கருதி கொடுக்க வேண்டும். இவ்வாறு நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம் சொன்னால் அந்த உடல் அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அப்பொழுது அந்த அமைதி என்பதற்கு பெயர் வணக்கம். உடலில் உள்ள அணுக்கள் அமைதி அடைந்தால் நம் மனம் தானாக ஒருங்கிணையும். ஏனென்றால் மனசை ஒருநிலைப்படுத்த முடியலைங்க. எல்லாம் சொல்கிறாங்க, நானும் தியானம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறேன், எல்லாம் சொல்கிறேன், அது நடக்குதுக்கு நானே சொல்கிறேன்னு ஒழிய உண்மையிலே எனக்கு மனசு ஒரு நிலை படலைங்க. உண்மை, கண்ணை திறந்து கொண்டு பாருங்கள், எதிரில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் கண்ணில் தெரியும். கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், நீங்கள் எந்த நாட்டுக்கெல்லாம் சென்றீர்களோ அத்தனை நாடு உங்கள் கண்முன் வந்து நிற்கும். நாம் எங்கிருந்து அமைதியாக இருப்பது? அறிவான தெய்வமே தேசோமையானது. அறிவை கொண்டு தெய்வத்தை அடைய வேண்டும். அதை அடைய வேண்டுமேயானால் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று வள்ளல் பெருமான் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார். இவைகள் எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு உணவில் நமக்கு பக்குவம் வேண்டும். நம்மை முதலில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடல் எதை விரும்புகின்றதோ அதை கொடுத்து பழகிக்கொள்ள வேண்டும். அதை அளவோடு கொடுக்க வேண்டும். எடுக்க வேண்டிய அனைத்தையும் அது எடுத்துக்கொள்ளும். அது உடலில் உள்ள அணுக்கள் அமைதி வரும். அப்பொழுது மனம் அமைதியை நாடுவதற்கு வழிவகுத்து தரும். அப்படியானால் தான் உறுதி வாய்ந்த மெஞ்ஞானத்தை அடைய முடியும். அதற்காகத்தான் வள்ளல் பெருமானை இறைவன் வருவிக்க உற்றான். அந்த காரியத்தை செய்வதற்கான அத்தனையையும் வள்ளல் பெருமான் செய்துவிட்டார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வள்ளலார் பாட்டை படிக்கிறோம், அகவல் படிக்கிறோம், எது நடந்தாலும் அதெல்லாம் விடுறதில்லை. அதையும் ஒரு சடங்கு சம்பிரதாயங்களாக செய்து கொண்டிருக்கிறோம் ஒழிய அவர் என்ன சொன்னார், நாம் அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கூறினாரே, நாம் எப்பொழுது அந்த இன்பத்தை பெறுவது? அதற்கு அவர் என்ன
என்ன வழிகளை எல்லாம் காட்டியிருக்கின்றார். அதை நாம் அறிவியல் பூர்வமாக காண வேண்டாமா? உலக மக்களுக்கு அதை எடுத்து வைக்க வேண்டாமா? அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டாமா? நமக்கு கிடைக்கவில்லை, ஆனாலும் உலக மக்கள் யாருக்காவது ஒருத்தர் கிடைத்தால் கூட அது ஒரு பெரும் பேர் அல்லவா? இதற்காகத்தான் வருவிக்க விட்ட வள்ளல் பெருமான் மிக சிறப்பான முறையில் நமக்கு தந்திருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, சொல்லுவார்கள் முட்டையை சாப்பிடுங்க, முட்டையில நிறைய புரதச்சத்து இருக்கு, முட்டையை சாப்பிடுங்க. அதுல இன்னொரு விளம்பரம், முட்டை வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு ஒரு விளம்பரம். ஏன் தெரியுங்களா? அந்த வெஜிடேரியன் ஃபுட் முட்டைன்னு சொன்னவன் ஒரு டாக்டர் சொல்லல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்லல, அரசாங்கம் சொல்லல, எந்த சயின்டிஸ்டும் சொல்லல, உலகத்தில் இருக்கக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் சொல்லல. முட்டை ஒரு வெஜிடேரியன் ஃபுட் என்று சொன்னது நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டி அதுதான் சொல்லுச்சு. ஏன் சொல்லுச்சு தெரியுமா? அது ஒரு வியாபார நுணுக்கம், அது வியாபார ஒரு அணுகுமுறை. ஏன்னு சொன்னா, மாமிசம் சாப்பிடக்கூடியவங்கிட்ட மட்டன், சிக்கன், ஃபிஷ் இத்தனை வச்சுட்டு ஒரு முட்டையும் வைங்க. மாமிசம் சாப்பிடுவோம், எதை எடுப்பான்? மீனை விரும்புறவன் மீன் எடுத்துக்குவான், சிக்கன் விரும்புறவன் சிக்கன் எடுத்துக்குவான், மட்டன் விரும்புறவன் மட்டன் எடுத்துக்குவான். 3 பேருமே முட்டை எடுக்க மாட்டான். அவன் எப்போ முட்டைக்கு வருவான் தெரியுமா? இந்த 3மே இல்லைன்னு வேற வழி இல்லைன்னு முட்டைக்கு வருவான். அப்போ முட்டை வியாபாரம் எப்போ நடக்கும்? முட்டை ஒரு வெஜிடேரியன் ஃபுட்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் காய்கறி வாங்கிட்டு இருந்தவன் இது வெஜிடேரியன் ஃபுட்டாப்பா நம்ம வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் முட்டையை வாங்கிட்டு போவானே, அப்போ முட்டை வியாபாரம் நடக்கும். இதுதான் நோக்கம். இந்த அடிப்படையில் தான் முட்டையும் ஒரு வெஜிடேரியன் ஃபுட் இல்லை. அது தாவரத்திலிருந்து வரவில்லை, அது கோழியிலிருந்து இல்லையா வந்துச்சு, முட்டை போடுற பிராணிக்கிட்ட இருந்து இல்லையா வந்துச்சு. அது எப்படி நீங்க அது ஒரு தாவர உணவுன்னு எடுத்துக்கொள்ள முடியும்? அது தாவர உணவே அல்ல. அது மட்டுமல்ல, அதுல புரதச்சத்து நிறைய இருக்கு, எடுத்துக்கங்க. புரதச்சத்து எவ்வளவு இருக்குது? 11.5%, 11.5 விழுக்காடு புரதச்சத்து தான் ஒரு முட்டையில் இருக்கிறது. நமக்கு புரதச்சத்து தான் அதிகம் வேணும்னு விரும்புறோமா? நீங்க கடலை பருப்புல 18 விழுக்காடு இருக்குது, துவரம் பருப்புல 18 விழுக்காடு இருக்குது, பாசி பருப்புல 18 விழுக்காடு இருக்குது, உளுந்து பருப்புல 24 விழுக்காடு இருக்குது, சோயாவில் 48 விழுக்காடு இருக்குது. இப்படி உங்களுக்கு தேவையான புரதச்சத்து தாவரத்திலிருந்து கிடைக்கும் பொழுது சாதாரணமாக 11.5 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு முட்டையை பயன்படுத்தினால் நமக்கு புரதச்சத்து கிடைச்சிருன்னு சொன்னா, புரதச்சத்தை மட்டும் நான் பேசுகிறோமே, அதில் இருக்கக்கூடிய 2 பொருள்கள் என்ன? மஞ்சள் கரு, வெள்ளை கரு. மஞ்சள் கரு என்ன தெரியுமா? அது கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் என்ன தெரியுங்களா? உறையும் தன்மையுள்ள கொழுப்பு. நம்ம உடலுக்கு கொலஸ்ட்ரால் தேவை. எப்படி தெரியுங்களா? புரதச்சத்து அதிகமாச்சுன்னு சொன்னா இந்த எக்ஸஸ் புரோட்டீன், அதாவது உபரியான அந்த புரதச்சத்து கொழுப்பாக மாறும், தானாகவே மாறிவிடும். உபரியான கொழுப்பு தானாகவே அது கொலஸ்ட்ராலா உறையும் தன்மை உள்ள கொழுப்பாக மாறிவிடும். அவையெல்லாம் எரித்தன்மை. நம் உடலுக்கு எரியூட்டும் தன்மை தேவை, அது அளவோடு தேவை. இவை உடலில் உள்ள நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து இதுவே எடுத்துக்கொள்ளுகிறது. அப்படி இருக்க நேரடியாக வெளியில் இருந்து அந்த கொலஸ்ட்ரால் என்கின்ற அந்த உறையும் தன்மை உள்ள அந்த முட்டையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏன் இதய நோய் வராது? உலக அளவில் இருக்கக்கூடிய இதய நோய் சிகிச்சை நிபுணர்கள் எல்லாம் ஒன்று கூடி நடத்திய மாநாட்டில் கிடைத்த ஒரு விடை, உலகில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் இதய நோய் வருவதற்கு முதற் காரணமாக இருப்பது முட்டை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுவும் இந்தியர்களுக்கு அதிகமாக இருப்பதாக அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன? நாம் முட்டை எடுத்துக்கொள்வதுதான். அப்ப சரிங்க, நாங்க இன்னிலிருந்து மஞ்சள் கருவை விட்டுறோங்க, நாங்க வெள்ளை கருவை எடுத்துக்கங்க. அதுல என்ன இருக்கு தெரியுமா? சோடியம், அதிகமான ரசாயனம் அதுல இருக்கு. சோடியம்னா என்னது? உப்பு. அளவுக்கு மீறி உப்பை சாப்பிட்டோம்னா அது என்ன நடக்கும் தெரியுமோ? ரத்தத்தில் உள்ள தன்மையை நீர்த்தி விட செய்யும். ரத்தம் ஒரு அளவோடு சமநிலையில் இருக்க வேண்டும். அது உறுதியாகவும் இருக்கக்கூடாது, மென்மையாகவும் இருக்கக்கூடாது. அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது. உப்பை அதிகமாக சாப்பிட்டோம்னா அந்த அளவிலிருந்து நீங்கிவிடும், அது அப்படி நீர்த்து விடும். அது நீர்த்து விடும் பொழுது அதில் உள்ள சிகப்பணுக்கள் தன் பணியை செய்ய விடாமல் தடுத்து விடுகின்றது. சிகப்பணுக்கள் என்ன வேலை செய்கிறது தெரியுங்களா? உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து இந்த ரத்தத்தோடு சேர்த்து உடலில் உள்ள அந்த அணுக்களுக்கு, உயிரணுக்களுக்கெல்லாம் அந்த ஊட்டச்சத்தை கொண்டு போய் சேர்க்குது. அங்க கழிவு ஏற்பட்டிருக்கும் பாருங்க, அந்த கழிவெல்லாம் கொண்டு வந்து வெளியே அனுப்புது. இந்த போஸ்ட்மேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது சிகப்பணுக்கள். இந்த சிகப்பணுக்கள் யாருக்கு அவசியம் தெரியுமா? தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு அவசியம். ஏன் பெண்களுக்கு அவசியம் சொன்னா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? புள்ள பிறக்கும் பொழுது தன் தாயுடைய உடம்பிலிருந்து தனக்கு தேவையான இரும்பு சத்தை போன்று 3 பங்கு இரும்பு சத்தை உபரியாக தாய் உடம்பிலிருந்து எடுத்துக்கொண்டு சென்று விடும்.
அவ்வாறு எடுத்து செல்லும் பொழுது அந்த தாயினுடைய தனக்கு தேவையான இரும்பு சத்து குறைந்து விடுமையானால் அவளுக்கு சோகை வந்துவிடும். அதனால தான் டெட்டனஸ், குழந்தை பிறந்துச்சுங்க, நல்லா தாங்க பிறந்துச்சு, ஆனால் தாய் செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய துக்கமான செய்தி பார்த்தீங்களா? அது காரணம் என்ன? அந்த உடலில் உள்ள இரும்பு சத்து அத்தனை குழந்தை எடுத்துட்டு போயிடுச்சு. பெத்த மேனம் பித்து, ஐயோ என் புள்ள பிறந்தா போதும் அப்படின்னு நினைச்சது. ஆனால் புள்ள மனம் கல், தாயை பற்றி கவலைப்படலை. அது அப்படியே 3 பங்கு இரும்பு சத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ ஏற்கனவே இந்த தாய்க்கு இரும்பு சத்து தாராளமாக இருந்திருக்க வேண்டும். இருந்திருந்தால் குழந்தை எவ்வளோ எடுத்துக்கிட்டு போயிருந்தாலும் தாய்மை தானே. ஏன் தெரியுங்களா? ஒருத்தன் அதை தந்தான், அவன் தந்தையானான். இவ தாங்கினான், அதனால இவ தாயானாள். தாங்கிட்டு இருந்ததுனால அந்த பாச உணர்வுனால எதை கேட்டாலும் கொடுக்கறது தாயுடைய தன்மை. பிள்ளைக்கு அதை பற்றி தெரியாது, இருக்கிறத எடுத்துட்டு போயிடும். இந்த தாய்க்கு இரும்புச்சத்து அதிகம் தேவை. வாழ்நாளில் அவங்க நல்ல கீரைகளை சாப்பிடணும், நல்ல காய்கறிகளை சாப்பிடணும். முட்டையை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு சொன்னால் இந்த ரத்தத்தை அது நீர்த்து போக செய்து விட்டு இவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யாமல் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துடும். இப்போ தெரிஞ்சுக்குங்க, நமக்கு முட்டை தேவைதானான்னு சொல்லிட்டு அரிசியை வாங்கிட்டு வாங்க. அந்த அரிசியில் 2 வெங்காயத்தையும் போட்டுக்குங்க, 2 உருளைக்கிழங்கு போட்டுக்குங்க, இன்னும் காய்கறிகள்லாம் அந்த அரிசியோடவே போட்டுக்குங்க. அது கூட 2 முட்டையும் போட்டுக்குங்க. ஒரு பையில வெறும் அரிசி முட்டை, இன்னொரு பையில அரிசி காய்கறிகள், 2ஐயும் கொண்டு வாங்க. எங்கேயோ நெரிசலில் இடிப்பட்டு முட்டை ஒன்று உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த முட்டையை எடுத்து போடுறதில்ல, அந்த அரிசியவே நீக்கிடும் அப்படிம்போம். அப்ப அதுதான் உண்மை. எது உண்மை அப்படின்றமே அதுதான் உண்மை. அந்த இடத்துல அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் அல்ல என்பது இயற்கையாகவே அந்த மனம் நமக்கு உணர்த்துகிறது. நீங்க இந்த காய்கறிகளை போட்டு புரட்டி எடுங்களேன், அந்த அரிசியை கழுவிட்டு நம்ம சமைச்சிருவோம். இந்த இயற்கையான உண்மையை கூட நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட இழிநிலையில் இருப்பது தான் அந்த முட்டை. அது இன்னொரு பிராணி வளருவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கரு. அந்த கருவை பாதுகாக்கக்கூடிய பொருள் தான் 2 பொருள். அது 2 தான் மஞ்சளும் வெள்ளையுமா இருக்கு. அதனால் இந்த புரதச்சத்து எதிலிருந்து எவ்வளவு கிடைக்கிறது? காய்கறிகள் இருந்து கிடைக்குது, உங்களுக்கு இரும்பு சத்து கீரைகள் இருந்து கிடைக்குது, பச்சை காய்கறிகள் இருந்து கிடைக்குது. எல்லாம் நீங்க அப்படி எடுத்துக்கிட்டு இந்த உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 1965ஆம் ஆண்டிலே ஐயா கியாபி விஸ்வநாதன் ஐயா அவருடைய தலைமையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது காவல் நிலையத்து வாகனங்களுக்கு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டு போலீஸ்காரர்களுக்கு அடிபட்டு நான் ஜெயிலுக்கு சென்று வந்தவன் சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்டவன் தமிழ் மீது நான் வெறித்தனமாக தமிழ் பற்று கொண்டவன். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஆண்மநேய ஒருமைப்பாடு என்று எப்பொழுது வந்துவிட்டதோ, எனக்கு தமிழ் தாய்மொழி உயர்வு என்றால் தெலுங்கர்களுக்கு தெலுங்கு தாய்மொழி உயர்வு. இப்படிப்பட்ட சிந்தனை வர வேண்டும். அதற்கு பெயர் ஜீவகாருண்யம். அப்பொழுதுதான் ஆண்மநேய ஒருமைப்பாடு வரும், மனிதநேயம் பெருகும். இதையெல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு எல்லா நிலையிலிருந்து மாற வேண்டும். ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகலவினர். நம்ம ஜாதி மதம் இந்த கோட்பாட்டில் போனா நம்ம வீணா அழிஞ்சிருவோன்றார். ஏன் இதை செய்றீங்க, வெளியில வாங்கன்னு கூப்பிடுறார். அதுதான் வள்ளல் பெருமானுடைய நோக்கம். அது எதனால? பிறந்த அத்தனை பேரும் உயர்வு நிலை அடைய வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கூறினாரே, அந்த உலகில் உள்ள அனைவரும் பெற வேண்டும். அதற்கு சாத்தியம் உண்டா? உண்டு சகோதர சகோதரிகளே. 12 ஆண்டுகள் அமெரிக்கர்கள் 2 திருவண்ணாமலையிலே 12 ஆண்டுகள் குடியிருந்திருக்கிறார்கள். அவர்கள் தனது இயற்பெயரை வைத்த பெயரை நீக்கிவிட்டு வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு இப்பொழுது அவர்கள் சன்மார்க்கம் பேசிக் கொண்டு வருகிறார்கள் உலகை சுற்றி. மலேசியாவிலே இஸ்லாமிய சகோதரர் 2 புலால் உணவை மறுத்து அவர்கள் இப்பொழுது தாவர உணவை உண்ண வேண்டும் என்று அவர்கள் பறைசாற்றிக் கொண்டு செல்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய பெண்மணி சிங்கப்பூரை சார்ந்தவர். அவர் என்ன செய்கிறார்? வள்ளல் பெருமானுடைய கோட்பாடுகளை எல்லாம் படித்துவிட்டு, மலைய நாடு ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தும் கூட அவர் ஒரு கட்டுரையை கொடுத்து பத்திரிகையில் போட சொல்லியிருக்கின்றார். வள்ளல் பெருமானுடைய அந்த கற்பனை உருவத்தை கொடுத்து, வள்ளல் பெருமான் தான் நமக்கு சரியான வழியை காட்டிய வழிகாட்டி என்று ஆணித்தரமாக அடித்து உறுதியோடு ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு இப்பொழுது சன்மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே. டெபுடேஷன்ல வந்தாரு, வருவிக்க விட்டாரு. அவர் அன்று விதைத்த விதையினுடைய வளர்ச்சி இப்பொழுது உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. வெர்ஜினியாவிலே ஒரு தாமரை கோயில் உலகம் உலகில் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் அங்கு வள்ளலாருடைய கோட்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் ஆங்காங்கே சங்கங்களை அமைத்து செயல்
செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் நிச்சயமாக வள்ளல் பெருமான் கூறிய அந்த ஆண்மநேய ஒருமைப்பாடு வளர்ந்து எல்லோரும் ஜாதி மத வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து மனிதன் மனிதனாக வாழ்ந்து தான் பிறந்த பிறவியினுடைய பலனாக இருக்கக்கூடிய அந்த உறுதி வாழ்ந்த மெஞ்ஞானத்தை அடைவதற்கு மக்கள் தயாராக கொண்டிருக்கிறார்கள். உலகில் இன்று நடந்து கொண்டிருப்பது இன்று நடக்கவில்லை. எப்பொழுதுமே சமய பூசலினால் போர்கள் நடந்து சமய பூசலினால் உலக மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு முறை ஜெர்மானிய நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது பெர்லின் நகரத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு யூதர்களை எல்லாம் கொன்று குவித்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? துப்பாக்கியால் சுட்ட அல்ல, வாளினால் வெட்டி அல்ல, அவர்கள் விஷப்புகையை கொடுத்து அந்த பிராண வாயுவை எல்லாம் விஷப்படுத்தி அதை சுவாசித்தவர்களை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு நான் சென்றேன். கல்லறையை கண்டபொழுது கண்ணீர் விட்டு விட்டு வந்தேன். சகோதர சகோதரிகள், அவன் யாராக இருந்தால் என்ன, அவனை கொன்ற விதத்தை பாருங்கள். எதற்காக தெரியுமா? அது மத பூசல், அது சமய பூசல். அதனால் வந்த விளைவு மனித சமுதாயத்தை கொடூரமான முறையில் கொன்று குவித்திருக்கக்கூடிய வரலாற்றினை பார்த்துவிட்டு வந்த பிறகு வள்ளல் பெருமான் கூறிய அந்த கோட்பாடுகளுக்கு காரணமான முந்தைய வரலாறுகள் இவ்வளவு இருந்திருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது ஆதங்கம். சகோதர சகோதரிகளே, வள்ளல் பெருமானுடைய நோக்கம் உலக மக்கள் அனைவரும் உணரக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அதற்கான ஆதாரங்களை தான் இப்பொழுது நான் சற்று முன்னே சொன்னேனே. அமெரிக்கர்கள் இருவர் சன்மார்க்கத்தை பேசுகிறார்கள், இஸ்லாமியர்கள் இருவர் சன்மார்க்கம் பேசுகிறார்கள், புலால் மரத்தில் பேசுகிறார்கள். இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் துணிவாக இறங்கி வந்து வள்ளலாரை நேரடியாக சொல்லி இவர்தான் சரியான வழிகாட்டி என்று சொல்லுகின்றார் என்கின்ற அளவுக்கு இப்பொழுது உலகில் மக்களுடைய மனதிற்கு செய்திகள் சென்று சேர்ந்து அவர்கள் செய்திகளை மக்களுக்கு பரப்புகிறார்கள் என்றால் அதுதான் ஆண்மநேய ஒருமைப்பாட்டினுடைய வெற்றி. சகோதர சகோதரிகளே, இதை தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொன்னார். அதுதான் உயிர் இரக்கம். அந்த உயிரிறக்கம் என்கின்ற அடிப்படைக்கு நாம் வர வேண்டுமேயானால் உணவில் நமக்கு கட்டுப்பாடு வேண்டும். இதுதான் உணவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணவை நாம் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உடலை பக்குவமாக பாதுகாக்க வேண்டும். இந்த உடலை பக்குவமாக பாதுகாத்தால் தான் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்மால் அடைய முடியும். வள்ளலார் கூறுவதற்கு முன்பே சில 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவர் பாடியிருக்கின்றார். அவர் பாடலை கேட்டால் கோபம் வரும் மக்களுக்கு. அந்த அளவுக்கு அவருடைய அணுகுமுறை அவ்வாறு. அவர் சொல்லுகின்றார், கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதங்கு இல்லை இல்லை இல்லையே. அங்க ஒண்ணுமே இல்லடான்ட்டார். நட்டக்கல்லே தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணொன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ என்று சொல்லுகிறார். பூசை பெற்ற கல்லிலே பூவும் நீரும் சாற்றினீர், வாசலில் பதித்த கல்லை மழுங்கவும் மிதக்கிறீர், ஓசை பெற்ற கல்லு இந்த 2 கல்லும் அல்லவேங்கிறார். ஏன்? நம்ம எதற்குள் இறைவன் இருக்கிறான் என்று கருதி கொண்டிருக்கிறோமோ அவன் நமக்குள் இருக்கிறான் என்பதை அவர்கள் நம்ம அருமையாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அதை அடைவதற்காக தான் வள்ளல் பெருமானம் அதையெல்லாம் உணர்ந்ததனால்தான் வள்ளல் பெருமானம் மக்களுக்கு நாம் மட்டும் அப்படியே சென்று விட்டால் போதாது, இவர்களுக்கு சரியான பாதை எடுத்து வைக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி சென்றார்கள். சகோதர சகோதரிகளே, 6000 பாடல்களுக்கு மேல் வள்ளல் பெருமான் பாடியிருக்கின்றார். 1596 வரிகளை கொண்ட அகவல் திருவருட் அகவலை அவர் தந்திருக்கின்றார். ஒரே இரவில் 1596 வரிகள் கொண்ட ஒரு அகவலை எழுதி முடித்திருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, அவர் இதற்கு முன்பு எழுதி பழகிவிட்டு எழுதவில்லை. மனம் சொல்லுகிறது, கை எழுதுகிறது. ஓர் இரவில் அவர் எழுதி முடிக்குகின்றார். அதில் அண்ட சராசரங்களையும் ஒன்றாக சேர்த்திருக்கின்றார். அந்த அண்ட சராசரத்தை ஒன்றாக சேர்த்து அகவலிலே தந்திருக்கு. இன்று இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள், அறிவியல் ஆய்வாளர்கள் அவர்கள் கண்டெடுத்த துணிப்புகள் அனைத்தையும் அப்பொழுதே 19ஆம் நூற்றாண்டிலேயே அகவல் மூலமாக வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி சென்று விட்டார். அதைத்தான் இன்றைய அறிவியலாளர்கள் நவீன அடிப்படையிலே பல கருவிகளை வைத்து பல நாட்களை பல பணங்களையும் நேரத்தையும் செலவு செய்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, மாபெரும் பொக்கிஷம். நமக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி அள்ளி பருகி கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட உண்மைகளை நமக்கு எடுத்துரைத்து இருக்குகின்றார் என்றால் நாம் அதை எடுத்து வாழ்ந்தால் நாம் நன்றாக இருப்போம். அதை செய்திருக்கின்றார். அவர் அன்று அந்த பாடலை எழுதாமல் இருந்திருந்தால் முயல் வேட்டைக்கு சென்று முயல் கிடைக்கவில்லையானால் பூனையை கொண்டு தின்னக்கூடிய, பறவைகள் புறாக்கள் கிடைக்கவில்லையானால் காக்கையை கொண்டு குவித்து உண்ணக்கூடிய, மீன்கள் கிடைக்கவில்லையானால் பச்சை தவக்கலைகளை பிடித்து உண்ணக்கூடிய வழக்கத்திலே இருந்த ஒரு ஹுசேன் என்பவனை இன்று வள்ளலார் கூறிய
இந்த புலால் மறுத்தல் என்கின்ற வார்த்தைகளை பேசவோ, அதனுடைய அறிவியல் பூர்வமான விளக்கங்களை எடுத்து சொல்லவோ, அதனுடைய நன்மைகளை பேசுவதற்கு ஒரு உசேன் வந்திருப்பானா என்றால் வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவனை இது போன்ற நல்ல விஷயங்களை பேசுவதற்கு ஆளாக்கி இருக்குகின்றது ஒன்று என்றால் அதுதான் வள்ளல் பெருமான் கொடுத்த திருவருட்பாவிலே வந்த ஒரு பாடல். அந்த ஒரு பாடலுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குகின்றது என்றால் அதன் உள்ளே சென்றால் நாம் இன்னும் எவ்வளவு விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? உயிர் இரக்கம் தேவை. எல்லா உயிர்களிடத்திலும் நீங்கள் அன்பு காட்டுங்கள். மனிதன் மனிதனிடத்தில் அன்பு காட்டினால் மனிதர்கள் மனிதருள் மனிதராவார். 5 பேர் பேருந்து நிற்கிற இடத்துல நிற்கிறான். நான் வாகனத்தில் போறேன், ஐயா எனக்கு வேண்டிய ஒருத்தர் நிற்கிறார், வாங்க அவங்களை எங்கே விடணுமோ அங்கே விட்டுட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறார். மிச்சம் 4 பேர் என்ன பண்ணான்? எல்லாரும் சும்மா தானே நின்னாங்க. என்ன ஒரே காரணம், அவருக்குள் நான் இருந்தேன், எனக்குள் அவர் இருந்தார். மனிதன் மனிதனிடத்தில் அன்பு காட்டினால் மனிதருள் மனிதராவார். மனிதன் பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டினால் மனிதர்களில் உயர்ந்தவராவார். எத்தனோ உஷன்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது தானே அவங்களுக்கெல்லாம் இந்த வேலை வரும் இல்லையே. இறைவன் இப்படி ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்கின்றானே, காரணம் என்ன? இவன் எல்லா உயிர்களையும் அன்பாக பார்க்க அவன் தொடங்கிவிட்டான். மனிதன் பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டினால் மனிதர்களில் உயர்ந்தவராவார். மனிதன் இறைவன் படைத்த அனைத்து படைப்பினங்களிடத்தில் அன்பு வள்ளல் பெருமான் பாடினாரே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இலத்தே வீடுதோறு இருந்த பசியராதா இருந்த வெற்றரை கண்டுள்ள பதைத்தேன் பாடினாரே. அந்த வாடிய பயிர்களுக்கெல்லாம் நீர் ஊற்ற வேண்டும், வாடிவிடக் கூடாது என்கின்ற மனப்பக்குவம் நமக்கு வறுமையானால் இறைவன் படைத்த அனைத்து படைப்பினங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய அந்த சூழல் நமக்கு வந்துவிடும். அவ்வாறு வரும் பொழுது இறைவன் ஆதியத்தவன், அவனை தேடி செல்வதற்கு ஆள் இல்லை. இந்த விதமாக நடப்பவர்களை இறைவன் நாடி வருகின்றான், அவன் நம்மை வந்து அடைந்து விடுவான். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னார். அப்பொழுதே சொன்னார், நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு 2 அறை கலந்து விடும். 2 அறை, 2 அற்றுவிட்டால் ஒன்றாகிவிடும். இறைவனோடு கலந்து விடக்கூடிய அந்த சூழல் எனக்கு வந்து விட்டது. எப்பொழுதும் போல் நான் உள்ளே சென்றவன் வெளியில் வருவேன் என்று நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். என்னை உள்ளே சென்ற பிறகு நீங்கள் வெளியிலே தாளிட்டு நீங்கள் அதை சீல் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் பார்க்க விரும்பாதீர்கள். ஒருவேளை அரசு நாடினால் அது இறைவன் திருவுள்ளம் கூட்டி வைக்கும். என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் போயிட்டார். அவர் பாட்டுக்கு உள்ளுக்கு போயிருந்தார். ஒரு நாள் அது தைப்பூச நாள். அந்த தைப்பூச நாள் அன்னைக்கு கதவை உடைச்சு பார்த்தாங்க, உள்ளுக்கு யாரும் இல்லை. இல்லை அவர் எரிச்சு விட்டாங்க. அதெல்லாம் எரிக்க முடியாது, ஓலை வீடு அது. ஒருத்தனை எரிச்சிருந்தா ஓலையெல்லாம் எரிஞ்சிருக்கும். அவர் தப்பிச்சும் போயிருக்க முடியாது, அங்கே எங்கேயும் ஓட்ட போட்டும் இல்லை. ஒருவேளை எரிச்சிருந்தால் கூட இந்த உடலில் எத்தனை 1000 கிலோ இருக்கக்கூடிய அந்த உடம்பாக இருந்தாலும் ஒரு ஆஷ், ஒரு சின்ன சாம்பல் அந்த இடத்துல ஒரு பிடி சாம்பல் அங்கே இருக்கும், எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல வள்ளல் பெருமான் அவர் சொன்னார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு 2 அறை கலக்கும் திறனம் வந்து சொன்னாரே. சுவர்களில் பார்த்தால் அந்த நெருப்பு பட்ட அடையாளம் தெரிந்தது. அது இயற்கையான நிலை. அதில் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு 2 அறை கலந்த அந்த தருணம் வந்ததனால் தான் அந்த நாளை முன்னிட்டு தான் தைப்பூச நாள் என்று மக்கள் அதை வள்ளல் பெருமான் இறைவனோடு கலந்த நாள் என்று அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அதற்கு முன்பு கலந்தாரா, எப்பொழுது கலந்தார், அன்றா என்பது தெரியாது. ஆனால் கண்டது அன்று என்பதனால் அந்த நிலைக்கு அவர்கள் வந்து அந்த நாளை அவர் நினைவு நாளாக நாம் எல்லாம் பயன்படுத்தி மக்கள் மத்தியிலே நிறைய ஆன்மீக கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் இது போன்ற சூழ்நிலைகளிலே இந்த உண்மைகளை தெரிந்தவர்கள், விளக்கம் தெரிந்தவர்கள் மக்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு சூழல் கிடைத்திருக்கின்றது என்றால் அது இறைவன் நமக்கு தந்த ஒரு அருட்கொடை. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் விடைபெற விரும்புகின்றேன். சகோதர சகோதரிகளே, போனால் வராதது 4. நேரம் போனால் வராது, வார்த்தை போனால் வராது, உயிர் போனால் வராது, மானம் போனால் வராது. இவைகளை காத்துக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எந்த வேலைக்கு எந்த நேரம் ஒதுக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் அந்த வேலையை மட்டும் செய்யுங்கள். வேறு வேலையை செய்தால் நேரத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள் என்பது பெயர். அதை உபரியாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய கொடுத்த வேலையை மட்டும் தான் செய்ய வேண்டும். வார்த்தைகள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பதனால் நல்லதை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்பு காய்கவன் தற்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கின்றார். வார்த்தையை நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உயிர் போனால் வராது. பல்சர் வண்டியில் போயிட்டு அது பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் தான் பிடிக்கும், பிடிச்சமே எகிரி விழுந்துருவான், மண்டை உடையும். எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க வீதியில். பிள்ளைங்க கேட்குறாங்கன்னா பல்சராக வாங்கி கொடுக்கறது, சின்ன சின்ன வண்டினா பெரிய பெரிய வண்டியாக வாங்கி கொடுக்கறது. அவங்க ரோட்டில் போடுவாங்க, எஸ் போடுவாங்க, எஸ் மட்டும் பி போடுவாங்க, என்னென்னமோ போடுவாங்க. அதனுடைய விளைவு எவ்வளோ பேருக்கு இடைஞ்சல். அவன் செத்து போனான்னா மீண்டும் வர முடியுமா? இல்லை. உண்ட உணவாவது சரியா
சரியாக உண்டு இவர்கள் வாழ்ந்தார்களா? தவறான உணவை உண்டு மாண்டு கொண்டிருப்பவர்களால் தான் ஆஸ்பத்திரிகள் மருத்துவமனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். சரி, நேரத்தை காப்பாற்றி விடலாம், வார்த்தையை காப்பாற்றி விடலாம், உயிரையும் காப்பாற்றி விடலாம், எதையும் காப்பாற்ற முடியாது, அதெல்லாம் போய்விடும். ஆனால் மானத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதை காத்துக்கொள்வது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அதற்கு சரியான வாழ்க்கை வாழ வேண்டும், சரியான உணவை உண்ண வேண்டும், உடலை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாகாவாராயினம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு கண்டதையும் தின்னுபிட்டு படுத்துக்கணும், சனியும் சாகவும் மாட்டேங்குது இப்படிம்பாங்க. தப்பு தப்பாக பேசிட்டு அவனா உதவாங்கிட்டு கடந்து வச்சுக்கோங்க. சும்மா இருந்தியா, வாயை வச்சு சும்மா இருந்தியா, தப்பாக பேசினாலும் தப்பு, தப்பானது உண்ணாலும் தப்பு. இதை வள்ளுவ பிறந்து ரொம்ப அழகாக சொன்னார். அதனால் சகோதர சகோதரிகளே, உயிரிழக்கும் வள்ளல் பெருமான் நமக்கு தந்தார். அது எப்படி? இந்த விதமாக உணவில் கொண்டு வரும் பொழுது அதில் உள்ள பாசம், அந்த உயிரிழத்தில் நம்ம அந்த உயிர்களை கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்னும் பொழுது என்ற குற்றத்தையும் நாம் செய்தவர்களாக ஆக மாட்டோம். இந்த உடலுக்கு தேவையான அமைதியை நாம் தந்து விடுவோம். தாவரங்களை மட்டுமே உண்ண வேண்டும், அளவோடு உண்ண வேண்டும், தேவைக்கு அவ்வப்போது சமைத்து சுட சுட உண்ண வேண்டும். அது குளிர்பதன பெட்டியில் வைத்துவிட்டு இன்னைக்கு அரைச்ச இட்லி மாவை 10 நாளைக்கு வச்சிருந்து இட்லி போடுறது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அப்பப்போ தேவைக்கு தேவையானதெல்லாம் நம்ம தயார் பண்ணி உணவு உண்டு கொண்டு அளவோடு உண்டு வாழ்ந்து கொண்டு போய் இருக்க வேண்டும். உயிர் இரக்கம் தேவை. எல்லா உயிர்களையும் அன்பாக பார்க்க வேண்டும். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அன்பாக பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் யார் ஒருவர் வாழ்கின்றாரோ, எந்த உயிருக்கு எந்த இடர்பாடு வருகின்றதோ அந்த இடர்பாடை கலைந்து அதற்கு உதவி புரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்றதோ அதற்கு பெயர் தான் ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் என்பது தயவு என்கின்ற நிலையிலே வந்து அமையும். அதை நாம் எல்லாம் மனதுக்குள்ளே பதிய வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்வோமையானால் வள்ளல் பெருமான் தந்த அந்த உயிர் இரக்கம் என்பதனுடைய வெற்றியாக இருக்கக்கூடிய இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரும். இப்பிறவியில் இல்லை என்றாலும் அடுத்து பிறவி ஒன்று இருக்குமே ஆனால் அப்பொழுதாவது அந்த பலன் கிடைக்கும். இப்பொழுதே அடைய வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாடோடு கொள்கையோடு வேண்டுதலோடு உலக மக்கள் அனைவரும் அமைதி உற வேண்டும், மகிழ்ச்சி உற வேண்டும். அதற்கு வள்ளல் பெருமான் காட்டிய அந்த வழிகள் மக்களுக்கெல்லாம் உடனடியாக போய் சேர வேண்டும் என்று கூறி அதற்கு எல்லாமாகிய பரம்பொருள் துணை நிற்க வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம்.